இங்க 10th ரிசல்ட் வந்துருது. நம்ம ஹீரோ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா மேத்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். அவங்க மேத்ஸ் சாரும் அந்த பேப்பர் வாங்கி ரிவாலுவேஷன் போட்டு பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவனும் அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுறான். எதனால ஃபெயில் ஆயிருப்பானா, எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நம்ம படிச்சதுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தவன் 95 மார்க்கு கம்மியா வரும் அப்படின்றதுனால அந்த எக்ஸாமையே எழுதாம விட்டுருப்பான். ஆக்சுவலா இவனுக்கு பிடிச்ச பொண்ணு படிக்க போற காலேஜ்ல மேக்ஸ்ல 95 மார்க்குக்கு மேல எடுத்தாதான் அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த எக்ஸாமையே ஸ்கிப் பண்ணிருப்பான். ஆக்சுவலா இவன் மேக்ஸ்ல அரியர் எழுதி 95 மார்க்குக்கு மேல எடுத்து அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல சேரணும் அப்படின்ற முடிவு பண்ணிருப்பான். அந்த எக்ஸாம்ல இருந்த டீச்சரும் இவங்க மேக்ஸ் மாஸ்டருக்கு கால் பண்ணி அவன் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மேக்ஸ் மாஸ்டரும் இவனை பத்தி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அந்த மைக்ரோ ஆர்டிஸ்ட் இந்த பொண்ணுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்றத சொல்றாரு. மேக்ஸ் சாரை பார்க்க போனா என் மூஞ்சிலே முழிக்காத போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. வர வழியில அவனுக்கு வர்ணான்ற பிடிச்ச பொண்ணுமே பாக்குறான். அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் அப்படின்றதுனால நிறைய காலேஜ்ல இருந்து அவளை வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அவளுமே என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸையும் காலேஜ்ல சேர்த்துக்கிட்டாதான் நான் அட்மிஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால நீ ரீவேல்யூவேஷன் போடுறா, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், எல்லாருமே ஒன்னா போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அச்சோ பெரிய தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். 10th ஒரு ஆவரேஜா நம்ம எக்ஸாம் எழுதிருந்தா கூட பாஸ் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு காலேஜும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அவங்க மேக்ஸ் மாஸ்டருக்கு மனசு கேட்காம அவனை திரும்பவும் கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்றாரு. 10th மார்க்குக்கான வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா, அதை நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. படிப்புல ஃபெயில் ஆயிட்டுனா உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட உனக்கு முட்டாளாதான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் ஒழுங்கா படிப்பேன், நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். திரும்ப அவனுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவன் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறான்.